broken bread, பிக்கப்பட்ட அப்பம். பாருங்கள், பைபிளில் நிறைய இடங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்பத்தை பிட்டு மற்றவர்கள் தருகிறார். இப்போ லாஸ்ட் சப்பரில் பாருங்கள், லாஸ்ட் சப்பரில் என்ன பண்ணுறார், ஆண்டவர் பிரெட்டை பிட்டு அதை சீஷர்களுக்கு தரார். அதே போல் 5000 பீப்புள் ஃபீட் பண்ணும்போதும் சரி, 4000 பீப்புள் ஃபீட் பண்ணும்போதும் சரி, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரெட்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அவர் 2 3 அப்படிலாம் பண்ணல. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பிரெட்டை உடைத்து அதை தருகிறார், சீஷர்கள் தருகிறார். அதுதான் மல்டிப்ளை ஆகுது. See, broken bread is a blessing to others. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, நம்மளை எப்படி உருவாக்குறார் தெரியுங்களா? We have to be a blessing to others. நம்மளை உடைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். This is Christianity. This is how Christianity works. நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா, நிறைய பயங்கரமாக பில்ட் பண்ணி பயங்கரமாக ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும், நிறைய சேர்த்து வைக்கணும், நிறைய அது பண்ணணும். The Bible doesn't teach that way. Being a blessing to others. Broken bread, அதுதான் அடையாளம், ரைட்டா? அதை உடைத்து மற்றவர்களுக்கு தருகிறார். அப்போ இன்றைக்கு வாட் இஸ் காட் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ்? உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பி எ பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உடைந்த அப்பத்தை, பிற்க அப்பத்தை மற்றவர்களிடம் கொடுக்கிறார். அதே போல் நாமளும் ஒரு உடைந்த அப்பமாய், ஒரு பிக்கப்பட்ட பிரெட்டாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும்.